ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா மஷ்ரூம் வந்துட்டு நம்ம சின்ன பிள்ளைது கேள்விப்பட்டிருப்போம். இந்த மழை காலத்தில் வந்துட்டு அந்த இடி இடிக்கும் போது இல்லை மழை சீசனில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான் வந்து மஷ்ரூம். இந்த மஷ்ரூம் வந்துட்டு இயற்கையாக நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதனால் நிறைய விட்டமின்ஸ் வந்து உடம்புக்கு கிடைக்கும். ஆனால் மழை காலத்தில் மட்டுமே, அந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய காளான் வந்துட்டு செயற்கையாக, அதாவது பண்ணை மூலமாக வளர்த்து அது விற்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி அந்த மாதிரி காளான் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது என்னென்ன உடம்புக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது விட்டமின் டி சோர்ஸ் வந்துட்டு எங்கேயும் கிடைக்காத ஒரு விட்டமின் டி வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். எலும்புகளுக்கும் இல்லை இதயத்துக்கும் டோட்டலாக உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக விட்டமின் டி வந்துட்டு நம்மளுக்கு இந்த மஷ்ரூமில் வந்து கிடைக்கும், காளானில் வந்து கிடைக்கும். இது வந்துட்டு இதய ஆரோக்கியத்திற்கு வந்து பயன்படுது. விட்டமின் சி, பொட்டாசியம் இருக்கிறதால இதய ஆரோக்கியத்துக்கு பயன்படுது. அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா அது வந்துட்டு எலும்புகளுக்கு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்துட்டு முக்கியமாக இந்த காளான் வந்து பயன்படுது. அப்புறம் வந்துட்டு செரிமான மண்டலத்துக்கு வந்துட்டு முக்கியமாக இது பயன்படுது. அப்போ நிறைய சத்துக்கள் இருக்கிறதால உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த காளான் வந்துட்டு பயன்படுது. இந்த காளான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வகைகளில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இயற்கையாக நாட்டு காளான் இருக்கட்டும், இல்லை பட்டன் காளான் இருக்குது. இப்போல்லாம் பட்டன் காளான் வந்துட்டு நிறைய ரோட்டில் அந்த வண்டியில் கொண்டு வந்து விற்பாங்க. 300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு விற்பாங்க. அது வந்துட்டு எப்படி எந்த காளான் எடுத்துக்கிட்டாலுமே அதனோட பெனிஃபிட்ஸ் மட்டும் நம்மளுக்கு மாறாது. மொட்டு காளான், அந்த பட்டன் காளான் வந்துட்டு நம்மளுக்கு மொட்டு காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்துட்டு இது பயிர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு சிப்பி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நல்ல கூலிங்கான ஒரு பிளேஸில் ஃபுல்லாக வைக்கால் நிரப்பிட்டு அதுக்குள்ளே அந்த விதைகள் வந்து வைப்பாங்க. அப்புறம் அதை ப்ளூம் பண்ணி அங்கங்கே ஓட்ட வச்சாங்கன்னா அதில் வந்துட்டு அந்த நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா பெருசாக பூ மாதிரி கிடைக்கும். இது வந்துட்டு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்துட்டு இந்த காளான்கள் பயன்படுது. அப்புறம் வந்துட்டு புற்றுநோயை தடுக்கக்கூடிய அதோட
புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு விட்டமின்ஸையும் அது கொண்டுள்ளது. அப்புறம் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இல்லை வெயிட் மேனேஜ்மெண்ட் ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காளான் வந்துட்டு ரெகுலராக எடுக்கலாம். இதில் வந்துட்டு காளானில் வந்துட்டு விட்டமின் பி வந்துட்டு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரிஃபோலாபின் அப்புறம் நியூயாசின் அப்படின்னு வந்துட்டு 2 விட்டமின் வந்துட்டு விட்டமின் பிக்கு வந்துட்டு சிறந்த மூலமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு எந்த காளானில் வந்துட்டு என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம், விட்டமின் சி, நார்ச்சத்து, விட்டமின் டி இப்படி எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு காளானில் வந்துட்டு கிடைக்கும். இந்த 3 விட்டமினுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு இதயம் ஆரோக்கியத்திற்கு வந்து பயன்படுது. மருத்துவ காளான் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம காளானை வச்சு மருத்துவத்துறையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு கொழுப்பை வந்துட்டு முக்கியமாக குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய்க்கு எதிரான பண்புகளை வந்துட்டு இது கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கும் இல்லை அப்படியே அது கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கும் அது வந்துட்டு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய விட்டமின் தாதுக்கள் வந்துட்டு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரத்த சோகையை வந்துட்டு தடுக்கக்கூடிய கம்மி பண்ணக்கூடிய ஒன்றாவும் இருக்குது. அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த காளான் வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது சிறந்த அயன் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரத்த சிவப்பணுக்களை வந்துட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு இது வந்துட்டு முக்கியமாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. உடல் பலம் பெறும் சொல்கிறாங்க. அப்புறம் காளான்கள் வந்துட்டு விட்டமின் சி அண்ட் பொட்டாசியம் ஆதாரமாக இருக்கிறதால இதய நோய்கள் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு காளான்கள் குறைந்த கலோரி அதாவது லோ கலோரிஸ் வந்துட்டு பேர்ன் பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படுது. அதனால் எடை இழப்பு வந்துட்டு நடக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த காளான்கள் வந்துட்டு சுகர் பேஷண்ட் வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ரத்தத்தில் இருக்கிற ஒரு நச்சுக்களை வந்துட்டு நீக்கிறதுக்கும் இது வந்துட்டு பயன்படுது இந்த காளான்கள். அப்புறம் வந்துட்டு இந்த கேன்சர் இருக்கிறவங்க இது ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. சிறந்த பலன் தந்ததாக ஆய்வுகள் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த காளானில் வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த காளான் வந்து எடுக்கலாம். நான்வெஜ்ஜில் இருக்கிற எல்லா ஒரு டேஸ்ட்டும் சரியில்லை, அந்த பீஸோட இதுவும் சரியில்லை, எல்லாவோட பெனிஃபிட்ஸும் நான்வெஜ்ஜில் இருக்கிற மாதிரியே இதில் இருக்குது. அதனால் நான்வெஜ்ஜுக்கு ஆப்பரண்ட்டாக வந்து இது எடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு அதில் என்னென்ன டிஷ் வந்து சாப்பிட்டு நம்ம பயன்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னென்ன வகையில் எடுக்கலாம்னு பார்த்தோம்னா காளான் பிரியாணி செய்யலாம். அப்புறமா காளான் குழம்பு வந்துட்டு கிரேவி மாதிரி பண்ணலாம். இல்லை மஷ்ரூம் வந்து டிக்கா பண்ணலாம். டிக்கா வந்துட்டு எல்லாமே இந்தோனேஷியன் ஃபுட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த காளான் வந்துட்டு ஆட் பண்ணுறதா சொல்கிறாங்க. காளான் வந்துட்டு பிரியாணி, குழம்பு, டிக்கா, மஷ்ரூம் வந்து சில்லி அதாவது சிக்கன் சில்லி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி மஷ்ரூம்லையும் எல்லா சிக்கன் பண்ணுற முறையிலே பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் வந்துட்டு இதோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சிக்கன் பிரியாணி மாதிரி இல்லை சிக்கன் டேஸ்ட்டே தரதால் நம்ம சிக்கனில் என்னென்ன டிஷ் பண்ணுவோமோ இல்லை ஃப்ரை இல்லை டிக்கா இல்லை கிரேவி, பிரியாணி இப்படி எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, பயனடைங்க. நன்றி.